नित्यानन्देश्वरसमारम्भां नित्यानन्देश्वरिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். உலகம் முழுவதிலும் இருமுனை காணொளி காட்சியின் வழியாகவும் ஆரா தொலைக்காட்சி, ஷாலினி தொலைக்காட்சி, நித்யானந்த தொலைக்காட்சி, சமூக வலைதளமான முகநூல் நேரடி ஒளிபரப்பு மற்றும் யூடியூப் நேரடி ஒளிபரப்பு இவைகளின் மூலமாக இப்பொழுது அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். எல்லா ஆதீனங்களிலும் ஆசிரமங்களிலும் பீடங்களிலும் அமர்ந்திருக்கும் பக்தர்களையும் வணங்கி வரவேற்கின்றேன். சுத்தாத்வைதமான சதாசிவ பரம்பொருளின் நேரடியான உபதேசங்களின் சாரத்தை இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அடிப்படையான சில சத்தியங்கள் எப்படி உங்களை கண்கள், காதுகள், நாக்கு, நுகரும் மூக்கு, தொடும் உணர்ச்சி போன்றவைகளோடு பரம்பொருள் படைத்து அனுப்பி இருக்கிறாரோ அதே போல உங்களுக்குள் மற்றும் சில இந்திரியங்களையும் ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும் சில நுண்பாகங்களையும் உங்களுக்குள் செய்து வைத்து அனுப்பி இருப்பதாக மிக தெளிவாக பெருமான் ஆகமங்களில் விளக்குகிறார். அவர் செய்து வைத்து அனுப்பிய பாகங்கள் என்னென்ன, அவைகளை எவ்வாறு இயக்குவது என்பது அடிப்படையான நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு கார் ஆகட்டும், செல்போன் ஆகட்டும், கம்ப்யூட்டர் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஓனர்ஸ் மேனுவல்னு ஒன்று இருக்கும். அந்த ஓனர்ஸ் மேனுவலை புரட்டி படிக்காமல் நேரடியாக உபயோகம் பண்ண ஆரம்பித்தாலும் இயக்க முடியும். ஆனால் அதில் இருக்கிற அந்த கருவியில் இருக்கிற எல்லா பரிமாணமும் உங்களுக்கு புரியாது. செல்ஃபோனோட ஓனர்ஸ் மேனுவலை படிக்காமல் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா மிஞ்சி போனால் அதை வச்சு பேச முடியும், அவ்வளவுதான். அதோட ஓனர்ஸ் மேனுவலை படிச்சிங்கன்னா அதில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் டவுன்லோட் பண்ணலாம், அதை வச்சு என்னென்னலாம் பண்ணலான்னு தெரிஞ்சு அதை முழுசாக உபயோகப்படுத்தலாம். கார் ஓனர்ஸ் மேனுவல் படிக்காமல் யூஸ் பண்ணிங்கன்னா முன்னாடி போகலாம், பின்னாடி வரலாம். ஓனர்ஸ் மேனுவல் படிச்சிங்கன்னா அதில் இருக்கிற பல விஷயங்கள், டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுறதுலேருந்து, சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணுறதுலேருந்து பல விஷயங்கள் அதில் இன்னமும் டெவலப் பண்ணிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வைக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள். ஒருவேளை பின்பக்கம் கேமரா வைக்கிறதுக்கான ஒயரிங் பண்ணியிருப்பாங்க, முன்பக்கம் லைட்ஸ் வைக்கிறதுக்கான ஒயரிங் பண்ணியிருப்பாங்க. என்னென்ன ஆக்சசரிஸ் ஆட் பண்ண முடியும், இந்த பாசிபிலிட்டி எல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஓனர்ஸ் மேனுவலை படித்தாத்தான் புரியும். அதே மாதிரி பெருமான் உங்களுடைய வாழ்க்கை பற்றி உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஓனர்ஸ் மேனுவல் தான் ஆகமங்கள். அதை படிக்காமலே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்க முடியும். அப்பன் பரம்பொருள் சதாசிவன் உடலோடு சேர்ந்து
அதை முழுமையாய் உபயோகிப்பதற்கு ஆகமத்தையும் அருளியிருக்கிறான். அதுதான் ஓனர்ஸ் மேனுவல். ஓனர்ஸ் மேனுவல் படிக்காமல் வாழ்ந்தீங்கன்னா, ஆகமம் படிக்காமல் வாழ்ந்தால் 2 கண்ணை பற்றி மட்டும்தான் தெரியும். ஆகமம் படித்து ஓனர்ஸ் மேனுவலை படித்து உங்கள் வாழ்க்கையை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா 3வது கண் மலரும். அதை ஆப்ரேட் பண்ணுற மெத்தடை ஓனர்ஸ் மேனுவலில் தான் கொடுக்குறார் பெருமான். அதே மாதிரி வெறும் வார்த்தையை உபயோகப்படுத்துகின்ற வாக்கு, அது ஓனர்ஸ் மேனுவல் படிக்கலைனாலும் பேச ஆரம்பிப்பீங்க. ஆனால் பெருமான் அருளி இருக்கிற ஆகமத்தை படிச்சிங்கன்னா அந்த வார்த்தைகள் உருவாகின்ற தத்துவத்தை, தாத்பரியத்தை படித்து 3வது கண்ணை போல வாக்கு அப்படின்ற ஒரு இந்திரியம் நமக்கு இருக்கு. அதை பற்றிய தத்துவங்களை, அடிப்படை ரகசியங்களை புரிந்து கொள்ளலாம். கொடுமை என்னன்னா, அந்த காலத்து புராணங்களில் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. யாராவது முனிவர்கள், ரிஷிகள் ஹோமம் பண்ணா, யாகம் பண்ணா, நல்ல விஷயங்களை உலகத்துக்கு சொல்கிற சத்சங்கம் பண்ணா, இந்த ரவுடிகள் அங்கே ராட்சசர்கள் அதை தொந்தரவு செய்வார்கள், நடக்க அனுமதிக்க மாட்டார்கள். இப்போ நிதர்சனமாக பார்க்கலாம். அப்பா, கொரில்லா டிஃபமேஷன் சொல்றது, எங்கிருந்து அடிக்கிறாங்கன்னே தெரியாம தாக்கி தொடர்ந்து அவதூறு பண்ணிட்டு இருக்கிறது. இந்த ஃபேஸ்புக்கில் பண்ணுறது, இன்டர்நெட்டில் பண்ணுறது, இதெல்லாம் அந்த கொரில்லா டிஃபமேஷன் தான். யாருன்னே தெரியாது. ஏன்னா ஃபேஸ்புக்லேயோ, இன்டர்நெட்லேயோ, யூடியூப்லேயோ, பிளாக்லேயோ உங்கள் ஃபேஸை காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த கொரில்லா டிஃபமேஷன்லேயே வாழ்க்கையை ஓட்டுறது. கொரில்லா குரங்கு அதுதானே செய்யும். அதுகளுக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் அது செய்ய முடியும். கொரில்லா அட்டாக் பண்ணுறது, யாரு கல் எடுத்து அடிக்கிறானே தெரியாமல் யாராவது ஒரு அறப்பட்ட சாராயத்துக்கும் 500 ரூபா பணத்துக்கும் அலையிற ஒரு 4 ஏழைங்களை விட்டு, இதுக்காகவே அடிமைங்களாகவே வச்சிருந்த கொத்தடிமைங்களை விட்டு கொரில்லா தாக்குதல் பண்ணுறது, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாமல் அவர் பாட்டு கொடி கட்டி பறந்தா உடனே இன்டர்நெட்டில் கொரில்லா டிஃபமேஷன் பண்ணுறது. சரி, கொரில்லா உங்களுக்கு தெரிஞ்சதான் கொரில்லா பண்ணும். சதாசிவனுக்கு தெரிந்ததை அவர் செய்வார். அது 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 அதற்கு எது எது தெரியுமோ அது அதன்படி செயல்படும். உண்மையில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள் நீங்கள் உபயோகப்படுத்தாத பல்வேறு சாத்தியக்கூறுகளையும் சக்திகளையும் வைத்துத்தான் பெருமான் உங்களை அனுப்பியிருக்கிறார். என்ன சாத்தியக்கூறுகளை, சக்திகளை உங்களுக்குள் வைத்திருக்கிறார் என்று சொல்வதற்காகத்தான் ஆகமம் என்னும் ஓனர்ஸ் மேனுவலை எழுதியிருக்கார். அவர் சொன்ன ஆகமத்தின்படி உங்களுக்குள் இருக்கின்ற பல்வேறு சக்திகளை உயிர்ப்பிப்பது, அந்த சக்திகளையும் சாத்தியங்களையும் வாழ்வது, இதுதான் சுத்தாத்வைதத்தின் சாரம். மேனுவல் படிக்காம வாழ்ந்தா மேனாவே வாழ்ந்து செத்து போயிருவீங்க. பரம்பொருள் நமக்கு சொல்ல வேண்டிய அகம்பொருளை எல்லாம் ஆகமப் பொருளாக ஆக்கி வைத்திருக்கிறது. உங்களுக்குள் 3வது கண் என்னும் ஒரு ஞானேந்திரியம் இருக்கின்றது. வாக் என்கின்ற சூக்ஷ்மமான ஒரு ஞானேந்திரியம் இருக்கின்றது.
மனம் என்கின்ற சூக்ஷ்மமான ஒரு ஞானேந்திரியம் இருக்கின்றது. இந்த புலன்களை இயக்குவதற்கு சில விதிமுறைகள், வழிமுறைகள், நெறிமுறைகள் இருப்பது போல அந்த புலன்களை இயக்குவதற்கும் சில வழிமுறைகள், நெறிமுறைகள் இருக்கின்றன. பெரிய கொடுமை என்னன்னா, இதையெல்லாம் அனுபவித்து வாழ வேண்டிய ஆகமத்திற்கு சொந்தக்காரர்களான, அதை தன்னுடைய வாழ்க்கை முறையாக வாழ்ந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு பாடமாக அளிக்க வேண்டியவர்கள் கூட அதை இழக்கின்ற அளவிற்கு தாக்கப்பட்டிருப்பதுதான் கொடுமை. இதை வாழ்ந்து உலகத்திற்கு பரப்ப வேண்டிய ஆதிசைவ பெருங்குடியினர் கூட, பிராமண பெருமக்கள் கூட தன் மகனையோ மகளையோ என்ஜினியரிங் அனுப்பணும் தான் நினைக்கிறாங்க. இப்போ சரி, என்ஜினியரிங் படித்து முடிச்சோன்னே வேலை கிடைச்சிடும் கட்டாயமாக கிடையாது. ஒரு ஒரு ஊர்லேயும் எலிங்களை விட என்ஜினியருங்க ஜாஸ்தியாக இருக்காங்க. எலியா போனாலும் சரி, என்ஜினியர் எலியா போட்டுன்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, இது நம் குலத்தின் பெருமை, குலத்தின் பாரம்பரியம். ஆழ்ந்து கேளுங்கள். இந்த உள்ளுலகத்தின் அறிவியலை உயிரோடு வைத்திருக்க வேண்டிய வாழ்க்கை கடனாக இதை செய்ய வேண்டிய ஆதிசைவரும் பிராமணர் சமூகத்தவரும் கூட தன்னுடைய குழந்தைகளுக்கு இந்த அறிவியலை வாழ்வதும் மற்றவர்களுக்கு பரப்புவதும், இந்த இரண்டையுமே முழுநேர வாழ்க்கையாக ஏற்றுக்கொண்டால் அது பாதுகாப்பில்லாதது என்று பயப்படுகின்ற அளவிற்கு சமூகத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. நான் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்து சிந்தனை செய்து கொண்டிருந்தேன். ஏன் இவ்வளவு பெரிய அறிவியல்? ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய குருகுலத்தில் என் குருகுலத்தின் குழந்தைகள் மலர்கின்ற விதம், வெளிப்படுத்துகின்ற சக்திகள், இதெல்லாம் பார்க்கும்போது யோசித்தேன், இவ்வளவு பெரிய அறிவியல் எப்படி திடீர்னு அடிப்படை இல்லாமல் துடைக்கப்பட்டிருக்கிறது? முதல்ல இதை வாழ்ந்து மற்றவர்களுக்கு வாழ வைக்க வேண்டிய சமூகத்தவர்களே தங்கள் வாழ்க்கையில் இது பாதுகாப்புக்கு உதவுமா என்கின்ற பயத்திற்குள் முழுகத் தொடங்கினார்கள். அவர்களே அவர்களுடைய மகன்களையோ மகள்களையோ வேதங்களையும் ஆகமங்களையும் படிப்பதும் அதை பரப்புவதும் என்கின்ற செயலை ஒரு பகுதி நேரமாக செய்தால் பரவாயில்லை, ஆனால் முழு நேரமாக இதை செய்வதை அவர்களே விரும்பவில்லை. ஏன்னா எதிர்காலம் பற்றிய பயம். அந்த மாதிரி அவர்கள் இதை செய்தால் சமூகம் அவர்களை கேரெடுக்காத அளவுக்கு சமூகம் சீரழிந்தது. சமூகம் அவர்களுக்கு பாதுகாப்பு தர மறுத்ததனால் அவர்களும் குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி, பாதுகாப்பை பற்றி சிந்திக்க வேண்டிய சூழலுக்கு ஆளானார்கள். எந்த குழுவினர் இந்த சத்தியத்தை உயிரோடு வைக்க வேண்டுமோ அவர்களுக்கே இது பாதுகாப்பில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் பொழுது அந்த சத்தியத்தை அழிப்பது சுலபம். இப்படித்தான் இது அழிக்கப்பட்டது. இப்படித்தான் இது அழிக்கப்பட்டது. இல்லைன்னா திரும்பிய திசையெல்லாம் தென்னாடுடைய சிவனின் திருக்கோபுரங்கள் தெரியும். இந்நாட்டிலா, இந்த நாட்டிலா ஆகமங்கள் அந்நிய பொருளாக மாறுவது? சில லட்சம் பேராவது இந்த ஓனர்ஸ் மேனுவல், வாழ்க்கைக்கான ஓனர்ஸ் மேனுவலா பெருமான் கொடுத்திருக்கிற ஆகமத்தை வாழ்ந்து அனுபவமாக்கி கொண்டு இதை மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளித்து வாழ்க்கை முறையாக மாற்றிவிட்டால் நான் வந்த நோக்கம் நிறைவடைந்தது என்று நான்
நிம்மதி அடைவேன். உங்களுக்குள் இருக்கும் ஞானேந்திரியங்களை உயிர்ப்பிக்கச் செய்து அவைகளின் சக்திகளை உங்கள் வாழ்க்கையில் வாழத் துவங்குங்கள். இன்னைக்கு ஒரு ஞானேந்திரியத்தை பற்றி சொல்கின்றேன், வாக்கு. ஏன் சம்பந்தர் பாடினால், அப்பர் பெருமான் பாடினால் கதவு திறக்க வேண்டும், கதவு மூட வேண்டும்? நாம பாடினா என்ன ஆகும் நமக்கு தெரியும். ஏன் சம்பந்தருக்கு அந்த சக்தி, அப்பர் பெருமானுக்கு அந்த சக்தி இருந்தது? இது ஒரு அறிவியல். அப்பருக்கும் சம்பந்தருக்கும் கூட அந்த சக்தி இருந்ததே இல்லைன்னு சொல்றவனுங்க முழு நாத்திக மூடர்கள். அப்பருக்கும் சம்பந்தருக்கும் இருந்தது, அது நமக்கானா வராது அப்படின்றவங்க அரை நாத்திகர்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர்களுக்கே அந்த சக்தி இல்லை என்று சொல்பவர்கள் முழு நாத்திகர்கள். அவர்களுக்கு மட்டும்தான் இருந்தது, நமக்கெல்லாம் அது வராது என்பவர்கள் அரை நாத்திகர்கள். வரணும்னு நினைக்கிறேன், ஆனா எங்க இதெல்லாம் என்னால செய்ய முடியும் அப்படின்றவன் குறை நாத்திகன். நமக்கும் உண்டு, நானும் செய்வேன், எனக்கும் இது வாழ்க்கையின் வழிமுறை என்பவன் தான் ஆத்திகன். ஆழ்ந்து கேளுங்கள். அப்பருக்கே அது இருந்ததில்லை, கட்டுக்கதை என்பவன் முழு நாத்திகன். அப்பருக்கு இருந்திருக்கலாம், உங்கள் அப்பனுக்கு இருக்கோ என்று கேட்பவன் குறை நாத்திகன். அப்பருக்கு இருந்திருக்கலாம், உங்கள் அப்பனுக்கு இருக்கிறதா என்று கேட்பவர்கள் குறை நாத்திகர்கள். அப்பருக்கும் இருந்தது, அப்பனுக்கும் இருக்கிறது, எனக்கு ஆகுமோ என்பவன் குறை நாத்திகன். அவருக்கும் இருந்தது, இவருக்கும் இருக்கிறது, எனக்கும் உண்டு, நானும் செய்வேன் என்பவன் தான் ஆத்திகன். அந்த பலத்தால் செய்து முடிப்பவன் தான் சைவன். அடிப்படையான இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாருக்குள்ளேயும் வாக்குன்ற ஒரு ஞானேந்திரியம் இருக்கு. உங்க வாழ்க்கையில நீங்கள் சாதாரண ஒரு ஜீவன் என்கின்ற பவர்லெஸ்ஸான குறை மனத்தோடு வாழும் பொழுது சொல்கின்ற வார்த்தைகளை முழுமைப்படுத்தாது, நிறைவேற்றாது, சொல்கின்ற வார்த்தைகளை நிறைவேற்றாது, நிறைவேற்றப் போவதில்லை என்று தெரிந்தும் வார்த்தைகளை சொல்வது போன்ற செயலெல்லாம் இந்த வாக் என்கின்ற ஞானேந்திரியத்தை பாதிக்கும். ஏன் அதை செய்யறீங்கன்னா, உங்களை நீங்கள் சக்தி இல்லாத ஜீவனாக நினைக்கும் பொழுது இந்த மாதிரியான கன்னிங்கான குரூரமான கேமெல்லாம் லைஃப்பில் விளையாடுறீங்க. ஒரு சக்தி வாய்ந்த சிவமாக உங்களை உணர்ந்தீர்களானால், கொடுத்த வாக்கை நிறைவேற்றாதிருத்தல், நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்தே வார்த்தை கொடுத்தல் போன்ற குரூரமான விளையாட்டுக்களை விளையாட மாட்டீர்கள். கன்னிங்கான விளையாட்டெல்லாம் விளையாட மாட்டீங்க. உங்களை ஜீவன் என்று நினைத்து ஒரு முறை இயங்கும் போதும் உங்கள் வாக் என்கின்ற ஞானேந்திரியத்தை பழுதுபடுத்துகிறீர்கள். புன்னாய் குத்தி சீழால் புழுத்து உங்களுடைய வாக் தன் சக்தியை இழந்து விடுகின்றது. எப்போ நீங்கள் சிவம் என்கின்ற சத்தியத்தில் இருந்து உங்களை இயக்கத் துவங்குகிறீர்களோ,
அப்போ கொடுத்த வார்த்தைகளை நிஜமாக்குவீர்கள். நிஜமாக்கக்கூடிய பொறுப்பை எடுத்த பிறகுதான் வார்த்தைகளை கொடுப்பீர்கள். இன்டெகிரிட்டி வாழ்க்கையில் வந்துடும். அதுதான் வாக் சக்தி. வாக் சக்தி. வாக் அப்படிங்கிற ஞானேந்திரியத்தை நீங்கள் இயக்கத் துவங்கினால், சிவம் என்கின்ற உணர்விலிருந்து இயக்கத் துவங்கினால், உங்களுக்குள் வாக் சக்தி மலரும். நல்லா யோசிச்சு பாருங்க. எப்பெல்லாம் வார்த்தையை கொடுத்துட்டு நிறைவேற்றாமல் இருக்கிறோம், இல்லை நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சே ஏமாத்துறதுக்காக வார்த்தையை கொடுக்குறோம், ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் உங்களை ஒரு அசக்த ஜீவனாக, சக்தி இல்லாத ஜீவனாக உங்களை உணர்கிறீர்களோ அப்பெல்லாம் மட்டும்தான் இந்த கன்னிங்கான கேம் விளையாடுவீங்க. எப்பெல்லாம் உங்களை சிவமாக தெளிந்து உணர்கிறீர்களோ அப்பெல்லாம் கொடுத்த வாக்கை நிஜமாக்குவீர்கள். நிஜமாக்க முடிய கூடிய பொறுப்பெடுத்த பிறகுதான் வாக்கை கொடுப்பீர்கள். ஜீவனாக இருந்து இயக்க வாக் சிதறும். சிவமாக இருந்து இயக்க வாக் சக்தி மலரும். இதுவரைக்கும் வாக்கை படாத பாடுபடுத்தி பாழ்படுத்தி இருப்பீர்கள். ஆனால் அதுக்காக கவலைப்பட வேண்டாம். கங்கையை 100 ஆண்டுகளாக அசுத்தம் செய்தாலும் அதை சுத்தம் செய்வதற்கு இன்னொரு 100 ஆண்டு தேவையில்லை. அசுத்தம் செய்கின்ற பொருட்களை அதற்குள் அனுப்புவதை நிறுத்தினால் போதும், அது 24 மணி நேரத்தில் தானே தன்னை சுத்தம் செய்து கொள்ளும். ஏன்னா கங்கையின் போக்கே, இயற்கையான அதன் போக்கே அசுத்தங்களை தானே சுத்தம் செய்து அடித்து சென்று கடலுக்குள் ஆக்கி விடுகின்ற போக்குடையது. அசுத்தப்படுத்துகிற கழிவு நீரை அதுக்குள்ள கலக்காமல் 24 மணி நேரம் தடுத்தோன்னா போதும், கங்கை சுத்தமாயிரும். அதே மாதிரி தான் உங்களுடைய வாக்குன்ற ஞானேந்திரியத்தை எப்போ நீங்கள் உங்களை பற்றி, உங்களை ஒரு ஜீவனாக, அசக்த ஜீவனாக எண்ண துவங்கினீர்களோ அப்படின்னா, உங்களை பிறந்ததிலிருந்து, உங்களை பற்றி நீங்கள் ஒரு கருத்தை உருவாக்கியதிலிருந்து உங்களை பலமற்ற ஒரு ஜீவனாகவே தான் கருதி உங்கள் வாக்கை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். வாக் அப்படின்னா தொண்டையில் இருக்கின்ற ஞானேந்திரியம். உங்கள் வாழ்க்கை தேர்விலே நீங்கள் கொடுக்கும் வாக்கை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றேன். வாக் என்கின்ற ஞானேந்திரியத்தை அசக்த ஜீவ நிலையிலிருந்து உபயோகப்படுத்தி அளவுக்கு அதிகமாக அசுத்தப்படுத்தி விட்டீர்கள். இதுக்கு மேலே செய்ய வேண்டிய ஒரே வேலை அதை அசுத்தப்படுத்துவதை நிறுத்தினாலே 21 மணி நேரத்திற்குள் அந்த வாக்கு தானாகவே தூய்மை அடைந்து விடும். கழிவு நீர் கங்கையில் கலப்பதை நிறுத்தினாலே கங்கை தானாய் தூய்மை அடைவது போல, நீங்கள் ஜீவன் என்கின்ற நினைப்பிலிருந்து நீங்கள் வாக்கை உபயோகப்படுத்துவது தான் கழிவு நீரை வாக்கோடு கலத்தல். ஜீவன் என்கின்ற நிலையிலிருந்து வாக்கை உபயோகப்படுத்துவதை நிறுத்திவிட்டு சிவம் என்கின்ற நிலையிலிருந்து வாக்கை உபயோகப்படுத்த துவங்கினாலே 21 மணி நேரத்திற்குள் உங்கள் வாக்கு தூய்மை அடைந்து விடும். வாக் சக்தி மலர்ந்து விடும். பிறந்ததிலிருந்து எப்பொழுதெல்லாம் உங்கள் வாக்கை நீங்கள் ஜீவன் என்கின்ற நிலையிலிருந்து உபயோகப்படுத்தி கொடுத்த வாக்கை நிறைவேற்றவில்லையோ, நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்தே வாக்கை கொடுத்தீர்களோ, அதையெல்லாம் பட்டியலிட்டு காலபைரவன் திருமுன்பு அமர்ந்து, காலபைரவர் திருமேனியோ படமோ கிடைக்கலன்னா கவலைப்பட வேண்டாம். உங்கள் கடிகாரமே காலபைரவர் விக்கிரகம்தான். கடிகாரத்தின் முன்பு உட்கார்ந்தீங்கன்னா கூட தப்பு இல்லை, அதுவே காலபைரவர் விக்கிரகம்தான். காலத்தை காட்டுவது கடிகாரம், காலபைரவரை காட்டுவதும் கடிகாரம். காலபைரவரோட ரெப்ரசன்டேட்டிவ் உங்க வீட்டு கடிகாரம் தான். அது முன்னாடி உட்கார்ந்து காலபைரவனை நினைத்து
இதுவரைக்கும் எப்படியெல்லாம் நான் இன்டெகிரிட்டியில் வாழ்ந்திருக்கீங்க, உங்கள் வாக்கை பலவீனப்படுத்தி இருக்கிறீர்கள், அசுத்தப்படுத்தி இருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொன்றாக நினைந்து அதை நிறைவுபடுத்தி கொண்டு, இதற்கு மேல் உங்கள் வாக்கை அசுத்தப்படுத்துவதில்லை, ஜீவன் நீங்கள் என்கின்ற எண்ணத்தோடு செயல்பட்டு வாக்கை அசுத்தப்படுத்துவதில்லை. அப்படின்னா இதுக்கு மேலே கொடுத்த வாக்கை நிறைவேற்றியே தீருவது, நிறைவேற்ற முடியாது என்றால் அந்த வார்த்தையை கொடுப்பதில்லை, ஒரு வார்த்தையை கொடுத்து விட்டால் அதற்கு பொறுப்பெடுத்துக் கொள்வது. இந்த தெளிவை வாழ்வது என்கின்ற முடிவெடுங்கள். அது நீங்கள் சிவம் என்கின்ற நிலையிலிருந்து செய்யுங்கள். நான் ஜீவன் அல்ல, சிவம். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களை பற்றி உங்களை விட உங்கள் குருநாதருக்கு தெளிவாய்த் தெரியும். நீங்க உங்களை ஜீவன் ஜீவன் சொல்லிக்கிறீங்க, உங்க குருவோ உங்களை சிவன் சிவன் சொல்றாரு. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கிற போராட்டம் தான் வாழ்க்கை. பெங்களூர் ஆதீனம் வந்தா சிவன் மாதிரி தான் தெரியுது, வீட்டுக்கு திரும்ப போயிட்டா இல்லை இல்லை ஜீவன் தான் அப்படின்னு தோணுது. என்னையா பண்றது? ரொம்ப நாள் நீங்க ஜீவன் அப்படிங்கிற மாயையிலேயே வாழ்ந்ததனால் உங்கள் குருநாதன் சொல்வது தத்துவமாக இருக்கிறதே தவிர சத்தியமாக மாறிட வாழ்க்கையும் மனமும் மறுக்கிறது. ஒருவேளை அவர் சொல்றது ஓகே, அவருக்கு ஓகே, நமக்கெல்லாம் என்னப்பா காலையில் நான் எந்திரிச்சு வேலைக்கு போயாகணும், சாயந்தரம் வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டாகணும், ரோட்டில் போகிற வர நாய்க்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும், போகிற வர குரங்கெல்லாம் பிடிச்சி ஃபோட்டோ எடுத்தாகணும், என்னென்னவோ வேலை இருக்குது. இதுக்கெல்லாம் நடுவில் நம்மளே சிவம்னு சொல்கிறாரே, சரி நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, அதனால கேட்டுப்போம். ஆழ்ந்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களை செய்து வைத்தவன் உங்களை பற்றி உங்களுக்கு கொடுக்கின்ற சத்தியமான இரகசியமான அறிமுகம், நீங்கள் சிவம். உங்களை செய்து வைத்தவனுக்கே ஏன் செய்தான், எப்படி செய்தான் எனும் ரகசியம் புரியுமே தவிர அரைகுறையாய் நீங்கள் இயக்கும் இயந்திரத்தை பற்றி உங்களுக்கு முழுமையாக தெரிந்து விடுவதற்கு வாய்ப்பே இல்லை. செய்தவனுக்கே தெரியும் இயந்திரத்தின் செயல்பாடுகளும் சிறப்பும். செய்தவனுக்கே தெரியும் இயந்திரத்தின் செயல்பாடுகளும் சிறப்பும். வருத்தி அரைகுறையாய் உய்தவர்க்கு கருத்தினில் முழுமையாய் புரியாது. உங்களை உறுத்தி வந்து ஊட்டும் ஊழ்வினைக்கும் உங்கள் சத்திய உண்மை நித்தியம் உங்களுக்குள் மலர்ந்திட ஊழ்வினையும் அனுமதிக்காது. ஆழ்ந்து கேளுங்கள். நீங்கள் ஜீவன் என்கின்ற நினைப்பிலேயே வாழ்க்கையை கழித்தீர்களானால் உங்கள் வாக்கெனும் ஞானேந்திரியம் பலவீனத்திற்குள்ளாய் புண்பட்டு பழுதுபடுகிறது. சிவம் என்கின்ற தெளிவோடு வாழத் துவங்கினீர்களேயானால் இந்த ஞானேந்திரியம் தூய்மையடைந்து முழுமையடைந்து மலர்ந்து வாக் சக்தியாக வெளிப்படும். இந்த நுட்பத்தை ஆழ்ந்து கேட்டுக்கொள்ளுங்கள். பிறந்ததிலிருந்து இதுவரை எப்பொழுதெல்லாம் ஒரு வார்த்தையை கொடுத்து நிறைவேற்றவில்லையோ, நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்தும் வார்த்தையை கொடுத்தீர்களோ அதையெல்லாம் பட்டியலிடுங்கள். காலபைரவன் முன்பமர்ந்து
இதையெல்லாம் சமர்ப்பித்து நிறைவாக்கி, எம்பெருமானே, இனி ஒரு முறை நான் ஜீவன் எனும் அசக்த நிலையிலிருந்து வார்த்தையை கொடுப்பதில்லை, நிறைவேற்ற முடியாது எனும் வார்த்தைகளை கொடுப்பதில்லை, கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றாமல் விடுவதும் இல்லை என்கின்ற உறுதியான சத்திய சங்கல்பம் எடுத்து, நான் சிவம் எனும் சக்தி நிலையிலிருந்தே வார்த்தைகளை கொடுப்பேன், கொடுத்த வார்த்தைகளுக்கு முழுமையாய் பொறுப்பெடுப்பேன், முழுமையாக்க முடியும் என்கின்ற வார்த்தைகளை மட்டுமே கொடுப்பேன் என்கின்ற நிறை நிலைக்கு வாருங்கள். 21 மணி நேரத்திற்குள் உங்களுக்குள் வார்த்தைகளை நிஜமாக்கும் வாக் சக்தி மலரும். இந்த வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பு. இது சதாசிவன் கொடுத்த, ஆகமத்தில் சதாசிவன் அளித்த சாஸ்திர பிரமாணம் மட்டும் அல்ல, நானே இதை வாழ்ந்து அனுபவித்திருக்கின்ற ஆத்ம பிரமாணம். இந்த வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பு. வாழ்க்கையில் உயர்ந்த ரசனைக்கு வாருங்கள். எப்போ நீங்க கொடுத்த வார்த்தையை நீங்கள் நிறைவேற்றுவதில்லையோ, நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்சும் வார்த்தையை கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ, கொஞ்ச நாள்ல உங்களுக்கே உங்க மேல மரியாதை இல்லாமல் போயிடும். ஏன்னா சொல்றதை தான் நீங்களே நம்புறீங்களான்னு நீங்களே தெரியாம பேச ஆரம்பிச்சிருவீங்க. என்ன சொல்றோம், அதை ஏன் நிறைவேற்றணும், எப்படி நிறைவேற்றணும், நிறைவேற்ற முடியும்னு தெரிஞ்சுத்தான் சொல்லணுமா? உயர்தினை உடலில் உற்றிருந்தாலும் அகம் அக்ரிணை திணையில் இருப்பதனால் அதுகளை அது என்கின்ற அக்ரிணை வார்த்தையினால் சொல்கின்றேன். உடல் உயர்தினையாய் உற்றிருந்தாலும் அகம் அக்ரிணையால் இருப்பதால், உடல் உயர்தினையாய் உற்றாலும் அகம் அக்ரிணையாய் இருப்பதால் அதுகளை அதுகள் என்றுதான் சொல்ல வேண்டும். வார்த்தையை கொடுத்து நிஜமாக்கலைன்னா, நிஜமாக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் வார்த்தை கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்க மேலேயே உங்களுக்கே மரியாதை இருக்காது. உங்களை பற்றி நீங்களே மரியாதையோடு நினைக்க மாட்டீர்கள். உங்களை நீங்களே மதிக்கலைன்னா யார் மதிக்க போறாங்க? குரூரமான, கன்னிங்கான, ஊரை ஏமாத்தி உலையில் அடிக்கிற, ஊரை அடித்து உலையில போடுற மனத்தாலேயே, இந்த மாதிரியான மன அமைப்பினாலே எவ்வளவு நாள் உங்களுடைய மரியாதையை தக்க வைத்து விட முடியும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள். நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் நம்முடைய தந்திர யுக்திகளாலேயே வாழ்க்கையில மேலே போயிட முடியும். சத்தியமா முடியாது. எப்பெல்லாம் சிவம் என்கின்ற தெளிவோடு வாக்கை உபயோகிக்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். நிறைவேற்றக்கூடிய வாக்கை மட்டும் கொடுப்பீர்கள். இதனால் வாக் சக்தி மலரும். அதுவே உயர்வை அளிக்கும். ஏமாத்துறது, பிக் பாக்கெட் அடிக்கிறது, திருடுறது, கொள்ளை அடிக்கிறது, அதுக்குன்னே ஒரு குரூப்பையே உருவாக்கி வச்சுட்டு வாழறது, இதனாலலாம் எவ்வளவு நாள் வண்டி ஓடுன்னு நினைக்கிறீங்க? இது எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா கூட ஒரு நடுத்தர வர்க்கமாக தான் வாழ்ந்து சாக வேண்டி இருக்கும். உங்கள் மீது உங்களுக்கு மரியாதை இருக்காது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா அது 2 பேரை தூண்டி விட்டு சண்டை போட விட்டு அதில் நீங்கள் தலைவனாக இருந்து குளிர் காஞ்சிட்டு இந்த எல்லா கொடுமையையும் பண்ணாலும் எவ்வளவு நாள் வண்டி ஓடும்?
எவ்வளவு நாள் வண்டி ஓடும்? நடுத்தர வர்க்கமாக, நாலாந்தர மனிதர்களாக நாரித்தான் அழிய வேண்டி இருக்குமே தவிர அது வாழ்க்கையை உச்சநிலைக்கு கொண்டு செல்லாது. உங்கள் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது, உங்கள் மீது உங்களுக்கு மரியாதை இருக்காது. எப்பொழுது சிவம் என்கின்ற உணர்விலிருந்து உங்கள் வாக் எனும் ஞானேந்திரியத்தை நீங்கள் இயக்கத் துவங்குகிறீர்களோ, கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது என்கின்ற தெளிவான பொறுப்பெடுத்த பிறகே வார்த்தையை கொடுப்பது, வார்த்தையை கொடுத்த பின் அதற்கான பொறுப்பை எடுப்பது போன்ற தெளிவுக்கு வருகிறீர்களோ, அப்பொழுதே உங்கள் வாக் சக்தி மலரும். அடுத்தடுத்து மனம் என்கின்ற ஞானேந்திரியம் எப்படி மலர்வது, உணர்வு என்கின்ற ஞானேந்திரியம் எப்படி மலர்வது, உயிர் என்கின்ற ஞானப்பொருள் எப்படி மலர்வது போன்ற சத்தியங்களை தொடர்ந்த சத்சங்கங்களில் காண்போம். இந்த உண்மைகளை அனுபூதியாக வாழ நினைப்பவர்கள், வெறும் அறிவுரையாக அடைய நினைப்பவர்கள் சத்சங்கத்தை பாருங்கள். சுட்டறிவாய் இந்த சத்தியங்கள் இருந்தால் போதும் என்பவர்கள் சத்சங்கத்தை பாருங்கள். பட்டறிவாய் இது மாற வேண்டும் என்பவர்கள் நித்திய தியான யோகத்திற்கு வாருங்கள். ஆகஸ்ட் 13, 14 பெங்களூரு ஆதீனத்தில் நித்திய தியான யோகம் இந்த ஞான சத்தியங்களை வெறும் சுட்டறிவாய் மற்றும் வைத்துக் கொள்ளாமல் பட்டறிவாய் மாற்றிக்கொள்வதற்கான அருமையான வாய்ப்பு. வாருங்கள், சதாசிவத்தன்மையை வாழ்ந்திட வாருங்கள், சைவம் வாழ்ந்திட, ஆன்மீக சத்தியங்களை வாழ்ந்திட, சத்தியங்களை நீங்கள் வாழ, உங்கள் மூலமாய் சத்தியங்கள் வாழ, தர்மத்தை நீங்கள் காக்க, தர்மம் உங்களை காக்க, வாழ்க்கை மலர்ந்திட வாருங்கள் நித்திய தியான யோகத்திற்கு. ஆகஸ்ட் 13, 14 பெங்களூரு ஆதீனத்தில் முதல் நிலை சிவதீட்சையான சமயதீட்சையும் அன்று அளிக்கப்படும். இவை எல்லாவற்றையும், இந்த சத்தியங்களை வாழ்வாக, வாழ்க்கையின் அனுபூதியாக, சத்தியமாக மாற்றிக்கொள்ள நினைப்பவர்களுக்கான சாத்தியம். ஆகஸ்ட் 13, 14 நித்திய தியான யோகம். வாருங்கள், நீங்கள் எல்லோரும் நித்யானந்த நிலையில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த பீடம், பெங்களூரு ஆதீனம், ஆஃப் மைசூர் ரோட், பிடதி, பெங்களூரு. 08027279999.